ஒரு சின்ன லாஜிக் தாங்க. ஒரு நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை, ஒரு நல்ல காலேஜுக்கு விளம்பரம் தேவையே இல்லை. ஒரு டாப் காலேஜஸ் இருந்தாங்கன்னா, ஒரு காலேஜ்ல வந்து நல்ல சீட்லாம் நல்லபடியா ஃபுல் ஆகுது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் நல்லா ஃபுல் ஆகுது, செகண்ட் ரவுண்ட்லாம் ஃபுல் ஆகுதுன்னா, அந்த மாதிரி ஒரு டாப் காலேஜ் அண்ட் ரெப்யூட்டட் காலேஜ் யாருமே வந்து ஃபோன் பண்ண மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு டாப் அண்ட் ரெப்யூட்டட் காலேஜ் யாருமே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கால் பண்ணா ஸ்டூடெண்ட் வந்து நம்மளை தேடி வரணும். அது வந்து சார் இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் ஃபோன் பண்றாங்கன்னா அந்த காலேஜ்ல வந்து ப்ராப்பரா அட்மிஷன் இல்ல, அந்த அட்மிஷன் இல்லன்னா அங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டிக்கு அவங்க வந்து இது கொடுத்துருப்பாங்க. நீங்க ஃபோன் பண்ணி நம்ம காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட் சேருங்க, அப்படி சேர்த்தாதான் உங்களுக்கே சம்பளம், 3 அட்மிஷன் போட்டா இவ்வளவு இன்சென்டிவ் கொடுப்போம். நிறைய காலேஜ்ல வந்து நீங்க மினிமம் 3 சம்பளம் போட்டா சம்பளமே கொடுப்போம்னு நிறைய காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து 5 அட்மிஷனுக்கு மேல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் இவ்வளவு கொடுப்போம்னு சொல்லி மெயினா வந்து ஃபேக்கல்ட்டிக்கு டார்கெட் கொடுக்குற நிறைய காலேஜஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி காலேஜ்ல வந்து கண்டிப்பா வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அதுக்காக வந்து அவங்க ஃபோன் பண்ணும்போது அப்படியே சரிங்க கண்டிப்பா ரிசல்ட் வரட்டுங்க, கண்டிப்பா உங்க ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து நான் சேர்க்க முயற்சி பண்றேன்னு சொல்லி அவங்கள மனசு நோகாம வந்து அவாய்ட் பண்ணிருங்க. அவங்க திருப்பி வந்து உங்க ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 4 தடவை ஃபோன் பண்ணதுக்கு நீங்களே வந்து ரொம்ப பொலைட்டா இந்த இடத்துல வந்து யாரையும் வந்து, ஏன்னா அந்த ஃபேக்கல்ட்டியை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களோட வாழ்வாதார அட்மிஷன் போட்டாதான் உங்களுக்கு சம்பளம், அட்மிஷன் போட்டாதான் உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கும்போது அந்த ஃபேக்கல்ட்டியை வந்து நம்ம கோவம் பண்ண அவசியமே கிடையாது. அவங்ககிட்ட வந்து கண்டிப்பா நீங்க திருப்பி ஃபோன் பண்ண வேணா, உங்க நம்பர் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்றேன்னு சொல்லலாம். சோ இது ஒரு சைடு. சோ இது கூட வந்து நான் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபேக்கல்ட்டி டைரக்டா காலேஜ் ஃபோன் பண்றாங்க, உங்களுக்கு பிடிச்சா, ஏன்னா வந்து இந்த காலேஜ் வந்து நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க லாஸ்ட் இயர்ல வந்து எவ்வளவு அட்மிஷன் ஆயிருக்கு, எந்தெந்த பிரான்ச்ல அட்மிஷன் இருக்கு, எந்த ரேங்க்ல இருக்கு, எல்லாமே கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்சிட்டு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்தா நீங்க அவங்ககிட்ட வந்து பேசுறதுல அந்த போய் ஜாயின் பண்றது தப்பே கிடையாது. ஒண்ணு வந்து அந்த காலேஜ் வந்து அவ்வளவு ஸ்டாண்டர்டா இல்ல, திருப்பி அவங்க வந்து கூப்பிடறதுக்காக நீங்க போய் சேரணும் கட்டாயம் கிடையாது.